கலிங்க நாட்டை கனகவர்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய மெய்க்காவலாளி வீரமல்லன். அவன் கட்டுமஸ்தான உடலும் பலமும் சக்தியும் துணிச்சலும் உடையவனா இருந்தான். வில் வாள் ஆகிய போர்களிலும் மல்யுத்தத்திலும் அவனுக்கு இணை யாருமே இல்லைன்னு பெயர் பெற்றவன் அவன். மன்னனுக்கும் அவன்கிட்ட அலாதி பிரியம் இருந்துச்சு. கனகவர்மனுடைய ஒரே மகள் கனகாங்கி. கனகவர்மனுக்கு ஆண் சந்ததி கிடையாது. கனகாங்கி விவாக வயதை அடைந்து விட்டா. அதனால அவளுக்கு ஏற்றவனை தேர்ந்தெடுத்து அவளுடைய விவாகத்தை செய்துவிட தீர்மானித்தான் மன்னன். ஆனா கனகாங்கியும் வீரமல்லனும் ஒருவரையொருவர் நேசிக்கிறார்கள்ங்கிறது மன்னனுக்கு தெரியாது. இது இப்படி இருக்கையில் வங்க நாட்டு இளவரசன் வாமதேவன் பல நாடுகளுக்கு சென்றவாறே கலிங்கத்துடைய தலைநகரை அடைந்தான். கனகவர்மன் அவனை தக்க மரியாதைகளோடு வரவேற்று தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து போனான். கனகவர்மன் வாமதேவனை தன்னுடைய மாப்பிள்ளையாக்கி கொள்ள விரும்பினான். அதனால எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவன் வாமதேவனை ஒரு தனி மாளிகையில் தங்க வச்சான். ஒரு நாள் கனகவர்மன் வாமதேவனை தன்னுடைய யானை கட்டுத்தறியையும் குதிரைகள் கட்டப்படுற இடத்தையும் காட்ட அழைச்சிட்டு போனான். குதிரை லாயத்தில் ஒரு வெள்ளை நிற குதிரையை கண்ட வாமதேவன், இந்த குதிரை மிக அழகாக இருக்கிறதே, இதன் மீது ஏறி சவாரி செய்ய நான் விரும்புகிறேன்னு சொன்னான். அதை கேட்ட கனகவர்மன், இது முரட்டு குதிரை, போன வாரம்தான் வாங்கப்பட்டது, இன்னமும் சரியாக பழக்கவில்லை, யாராலும் அடக்க முடியாத இதை என்னுடைய மெய்க்காவலாளி வீரமல்லனால் தான் அடக்க முடிந்ததுன்னு சொன்னான். அப்ப மன்னனோடு கூட இருந்த வீரமல்லன் வாமதேவனை பார்த்து, நீங்கள் இந்த குதிரை மீது அமர்ந்து சவாரி செய்ய விரும்பினால் நானும் உங்களுக்கு துணையாக வருகிறேன்னு சொன்னான். ஆனா வாமதேவனோ அவனை அலட்சியமா பார்த்து, நீ அவ்வளவு சாமர்த்தியசாலியா, நீ ஒன்றும் வர வேண்டாம்னு சொல்லி அந்த குதிரை கட்ட அவிழ்த்து அது மேலே ஏறி அமர்ந்துட்டான். மறு நிமிடமே அந்த குதிரை வேகமா ஓடிச்சு. அதை வாமதேவன் அடக்க முயன்றும் அது அடங்காம தன்னுடைய இஷ்டத்துக்கு போய் அவனை ஒரு கட்குவியல் மேல தள்ளுச்சு. அதனால அவனுடைய உடலிலும் தலையிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு. வீரர்கள் ஓடி சென்று வாமதேவனை தூக்கி கொண்டு போய் அரண்மனையில படுக்க வச்சாங்க. நடந்ததை பார்த்து கனகவர்மன் மிகவும் வருந்தி அவனுக்கு தக்க சிகிச்சை அளிக்க வைத்தியர்களை வரவழைத்தான். அவர்களோட வைத்தியத்தால அவனுடைய காயங்கள் ஒரு வாரத்துல ஆறிடுச்சு. ஆனா பலகீனத்தால எழுந்து நடமாட முடியல. வாமதேவன் தன்னுடைய மனதுக்குள்ள தன்னைத்தானே நொந்து கொண்டான். அவன் தன்னால அந்த முரட்டு குதிரையை அடக்க முடியவில்லைங்கிறதோடு வீரமல்லனை விட தான் சிறந்தவன்னு மன்னனுக்கும் கனகாங்கிக்கும் காட்ட முடியவில்லையேன்னு எண்ணி மனம் நொந்து போனான். இந்த நிலையில ஒரு நாள் மன்னன் வாமதேவனை பார்க்கறதுக்காக வந்தான். அவன் கூட கனகாங்கியும் வீரமல்லனும் வந்தாங்க. அப்ப வாமதேவன் வீரமல்லனை எரித்து விடுபவன் போல பார்த்து, வீரமல்லா, உன்னை பற்றி யார் யாரோ என்னென்னவோ சொல்ல கேட்டேன். நீ எனக்கு சமமானவனா? இப்போது என்னோடு வாழ்போரும் மல்யுத்தமும் செய்ய நீ வருகிறாயா? என்னை நீ வென்றுவிட்டால் இந்த உலகிலேயே உன்னை விட மாவீரன் யாரும் கிடையாது என ஒப்புக்கொள்கிறேன்னு சொன்னான். அதை கேட்டுட்டு மன்னனும் கனகாங்கியும் திடுக்கிட்டாங்க. படுக்கையிலிருந்து எழ முடியாத நிலையில் இருக்கிற வாமதேவன் வீரமல்லனோடு மோத முடியுமா? இதுக்கு வீரமல்லன் என்ன பதில் சொல்ல போகிறான்னு அவங்க எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. வீரமல்லனுக்கு வாமதேவனுடைய மனநிலை புரிஞ்சிருச்சு. அவன் தன் மீது பொறாமை கொண்டுதான் அப்படி சவால் விடுகிறான்ங்கிறதையும் அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். தானும் அவனை போல உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தான். வீரமல்லன் சற்று யோசித்துவிட்டு, இளவரசே, சந்தேகத்துக்கு இடமில்லாம தாங்கள் மாபெரும் வீரர் தான். அதனாலதான் தாங்கள் மிகவும் பலகீனமாக இருந்த போதிலும் என்னோடு சண்டை போட தயார்னு சொல்லுறீங்க. ஆனா இப்போ உங்களோடு சண்டையிட முடியாத நிலையில நான் இருக்கேன். அதனால என்ன மன்னியுங்கள்னு பணிவோடு சொன்னான். இது நடந்து சில நாட்களுக்கு அப்புறமா கனகவர்மன் வீரமல்லனையும் வீரர்களையும் அழைத்து கொண்டு வேட்டைக்கு போனான். ஒரு இடத்துல அடர்ந்த புதருக்கு பின்னிருந்து பயங்கரமான ஒரு புலியுடைய உருமல் கேட்டு எல்லோருமே திடுக்கிட்டாங்க. அது திடீர்னு மன்னனை நோக்கி பாய்ந்து வரவே எல்லா வீரர்களும் பயந்து ஓடிட்டாங்க. குதிரைகளோ மிரண்டு ஓடிச்சு. மன்னனோ தன்னுடைய வீரர்கள் எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடுவதை பார்த்தா. தன்னை புலியிடமிருந்து காப்பாற்ற யாராவது முன் வருவார்களான்னு பார்த்தா. அவனுடைய எதிர்பார்ப்பு வீண் போகல. வீரமல்லன் மன்னனை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தான். பாய்ந்து வர புலியை அவன் தன்னுடைய கைகளால பிடித்து தள்ள முயன்றான். புலி தன்னுடைய நகங்களால அவனை கீறி காயப்படுத்துச்சு. ஆனா வீரமல்லன் பயப்படாம அதை பலமா குத்தி அடித்து வீழ்த்தினான். அதுவும் அடிகளை தாங்க முடியாம இறந்து விழுந்துச்சு. மன்னன் வீரமல்லனை கட்டி தழுவிக்கொண்டு, நீ என்னுடைய உயிரை காத்தாய், உனக்கு என்ன வேண்டுமோ கேள், கொடுக்கிறேன்னு சொன்னான். வீரமல்லனோ, அரசே, நான் தங்களுடைய மெய்க்காவலாளி, இப்போது என்னுடைய கடமையைத்தான் செய்திருக்கிறேன், இது ஒன்றும் மகத்தான செயல் அல்லவேன்னு பணிவோடு சொன்னான். வேட்டையிலிருந்து எல்லோரும் அரண்மனைக்கு திரும்பினாங்க. மன்னன் ராஜ வைத்தியரை அழைத்து வீரமல்லனுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செஞ்சான்.
15 நாட்கள்ல காயங்களாறி வீரமல்லன் முற்றிலும் குணமடைந்து விட்டான். இது நடந்து 2 மாதங்களுக்கு அப்புறமா வழக்கமா கொண்டாடப்படுற வசந்தோற்சவம் வந்துச்சு. அது சமயம் பல போட்டிகள் நடக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. ஒரு மைதானத்துல மேடை போடப்பட்டு அதுல மன்னன் அமர ஆசனம் போடப்பட்டிருந்துச்சு. மைதானத்தை சுற்றி வட்ட வடிவில் மக்கள் நின்று கொண்டிருந்தாங்க. மைதானத்துக்கு மத்தியில ஒரு முரட்டு காளை நின்றிருந்துச்சு. அதை அடக்குபவனுக்கு லட்சம் வராகன்கள் பரிசு. மன்னன் தனக்காக போடப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து அந்த போட்டியை கவனிக்கலானா. அவனுக்கு பக்கத்துல வீரமல்லனும் சில வீரர்களும் நின்றாங்க. காளையை அடக்க மாவீரர்கள் வந்தாங்க. ஆனா அவங்களால அந்த முரட்டு காளையை அடக்க முடியல. அதுவோ அவங்கள தன்னுடைய கொம்புகளால முட்டி தூக்கி எறிஞ்சுது. தன்னை எதிர்க்க யாரும் இல்லாததுனால அந்த காளை சுற்றிலும் பார்த்துச்சு. அப்ப அதனுடைய கண்கள்ல மன்னன் அணிந்திருந்த சிவப்பு நிற அங்கவஸ்திரம் பட்டுச்சு. அதனால அது மிரண்டு கூட்டத்துல பாஞ்சுது. மக்கள் பயந்து ஓடி போனாங்க. காளையோ மன்னன் இருந்த இடத்தை நோக்கி பாஞ்சுது. அங்க இருந்த கனகாங்கியும் மற்ற அரச குடும்பத்தினரும் அலறுனாங்க. அப்ப வீரமல்லன் ஓடி போய் காளையுடைய கொம்புகளை பலமா பிடிச்சு அதை தள்ளுனான். காளையோ அவனுடைய பிடியிலிருந்து திமிர முயன்றுச்சு. ஆனா வீரமல்லன் தன்னுடைய பிடிப்பை தளர்த்தல. அவன் அதனுடைய கொம்புகளை பிடித்து கொண்டு அதன் உடல்ல பல உதைகள் விட்டான். அது துள்ளவே வீரமல்லன் அதனுடைய முன்னங்கால்கள் 2ஐயும் ஒன்று சேர்த்து பிடித்து தரை மீது பலமா அழுத்தினான். அது வலி தாங்க மாட்டாம கத்துச்சு. அதனுடைய கால்கள்ல ஒன்று ஒடிந்து போச்சு. அதோடைய வாயிலிருந்து ரத்தம் குபு குபுன்னு கொட்ட அது செயலற்று கிடந்துச்சு. இதை பார்த்த மக்கள் வீரமல்லனை பாராட்டி கோஷங்கள் எழுப்புனாங்க. மன்னனும் வீரமல்லன் கிட்ட, நீ 2வது தடவையா என்ன காப்பாத்தி இருக்க. இந்த முரட்டு காளையை அடக்கியதற்காக இந்த போட்டிக்கான பரிசை நீ பெற்றுக்கொள்னு சொன்னான். வீரமல்லன் அப்ப, அரசே, நான் இந்த போட்டியில கலந்து கொண்டு இந்த காளையை அடக்கல. தங்களை காக்கும் பணியில தான் இதை அடக்குனேன். அதனால போட்டிக்கான பரிசை நான் பெறுவது முறையல்ல. முதல்ல காயப்பட்டு துடிக்கிற இந்த காளையை கவனிக்க சொல்லுங்கன்னு சொன்னான். அதை கேட்ட மன்னன், சரி, நீ அந்த பரிசை ஏற்றுக்க வேண்டாம். உனக்கு நான் வேறொரு பரிசை கொடுக்க போகிறேன். நான் என்னுடைய மகளை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க நினைக்கிறேன். உனக்கு சம்மதமானு கேட்டா. வீரமல்லன் அதுக்கு நான் தகுதி பெற்றவன்னு நினைத்து அரசகுமாரியும் என்னை மணக்க சம்மதித்தா நான் இதுக்கு ஒப்புக்கொள்கிறேன்னு சொன்னான். மன்னன் தன்னுடைய மகளை பார்க்கவே அவளும் வெட்கத்தோடு புன்னகை புரிந்து தலையை கவிழ்த்து கொண்டா. பிறகு என்ன, வீரமல்லனுக்கும் கனகாங்கிக்கும் விவாகம் சிறப்பாக நடைபெற்றுச்சு. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, வாமதேவன் கனகாங்கியை மணந்து கலிங்க நாட்டை தனதாக்கி கொள்ள விரும்பினான். அவன் துணிச்சலும் வீரமும் கொண்டவன் என்பது அவன் முரட்டு குதிரை மீது சவாரி செய்ததிலிருந்து தெரிகிறது. அவன் குதிரையை அடக்க முடியாமல் போனதை பெரியதாக கருதக்கூடாது. அவன் தன்னுடைய காயங்களார உடல் பலகீனமாக இருந்த போதிலும் வீரமல்லனுடன் மட்போர் புரிவதாக கூறியதும் அவனுடைய வீரதீரத்தை காட்டுகிறது. ஆனால் வீரமல்லனை பற்றி இப்படி கூற முடியாது. அவன் வாமதேவனுடன் சண்டையிட சம்மதிக்கவில்லை. மன்னனை காப்பாற்ற புலியுடன் சண்டையிட்டான் என்றால் அது தன்னை காத்து கொள்ளத்தானே. அதுபோல காளையுடன் மோதியதையும் கூறலாம். அவன் போட்டியில் கலந்து காளையை அடக்கவில்லை. காளையை அவன் அடக்கியதும் தன்னை காத்து கொள்ளத்தானே. எனவே வீரமல்லன் வாமதேவனை விட உயர்ந்தவன் என்று எப்படி கூற முடியும்? என்னுடைய இந்த சந்தேகத்திற்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, அந்த இருவரில் வீரமல்லனே சிறந்த வீரன் என்பதில் சந்தேகமில்லை. வாமதேவன் செய்ததெல்லாம் வீரமல்லன் மீது பொறாமை கொண்டு செய்ததே. வீரமல்லன் அவனோடு சண்டை போட மறுத்தது வாமதேவன் பலகீனமாக உள்ளான் என்ற காரணத்தாலேயே. இது ஒரு சுத்த வீரனின் லட்சணம். புலியோடும் காளையோடும் அவன் சண்டை போட்டதும் தன்னுடைய தலையாய கடமை நாட்டின் மன்னனை காக்க வேண்டும் என்பதுதானே ஒழிய தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. எனவே வீரமல்லன் வாமதேவனை விட துணிச்சலும் வீரமும் தீரமும் உடையவன் என்பது தெளிவாக தெரிகிறதுன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.